இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் பயிற்சி 7.5 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லோபித்தாலின் விதிப்படி அப்போ நமக்கு லிமிட்டட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இன்ட்டு x டிவைட் பை லாக் ஆஃப் எக்ஸ். இதுக்கான மதிப்பு லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ எக்ஸோட எல்லை மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்ஃபினிட்டியோ. இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதில் பாருங்கள், கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. இன்ஃபினிட்டிவ் அங்கே அப்ளை பண்ணும்போது என்ன வரும், இன்ஃபினிட்டிவ் டிவைட் பை லாக் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு வருமா. அப்போது இது நமக்கு எப்படி இருக்குது, இன்ஃபினிட்டிவ் டிவைட் பை இன்ஃபினிட்டிவ். உங்களுக்கு வேணும்னா சைடில் பாருங்கள், இங்கே லாகோடைய வேல்யூஸ். இப்போ லாக் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா மதிப்பு 0, அதே போல் லாக் 0ன்னு வந்துச்சுன்னா மதிப்பு மைனஸ் இன்ஃபினிட்டிவ், அதே போல் லாக் இன்ஃபினிட்டிவ் வந்துச்சுன்னா மதிப்பு இன்ஃபினிட்டிவ். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம சம்மில் போட்டிருப்போம். இப்போ இன்ஃபினிட்டிவ் டிவைட் பை இன்ஃபினிட்டிவ் இது நமக்கு எப்படி இருக்குது, தேரப்பெறாத வடிவமாக இருக்கா. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், லோபித்தாலின் விதி பயன்படுத்துவோமா. இப்போது லோபித்தாலின் விதிப்படி, இப்போ லோபித்தாலின் விதிப்படி கொஷின் என்ன, லிமிட்டட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை லாக் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல். ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகை இருந்ததுக்கப்புறம் எக்ஸோட மதிப்பு எல்லை மதிப்பு பிரதியீடு செய்வோமா. அப்போது லிமிட்டட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகையிடும் போது எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் நமக்கு மதிப்பு 1 டிவைட் பை இப்போ லாக் ஆஃப் எக்ஸு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ லாக் ஆஃப் எக்ஸ்னால் என்ன பண்ணுவோம், 1 டிவைட் பை எக்ஸ்னு மாற்றி எழுதுவோமா. இப்போ லாக் ஆஃப் எக்ஸுக்கு என்ன மாறும், 1 டிவைட் பை எக்ஸ்னு மாறுமா. ஈக்குவல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். இங்கே கீழே வகுத்தில் எக்ஸ் இருக்குது, இது மேலே போகும்போது பெருக்கல்ல மாறுமா. அப்போ என்ன வரும், 1 இன்ட்டு எக்ஸு, 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸ் தான் டிவைட் பை 1. கீழே பகுதி கீழே வந்து 1 போட்டல் 1 தான், போட்டல்னாலும் 1 தான். இங்கே எக்ஸோட எல்லை மதிப்பு என்ன, பிரதியீடு செய்யும் போது இன்ஃபினிட்டிவ், கீழே 1 போட்டல் 1 தான், போட்டல்னாலும் 1 தான். அப்போது இதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி தான். சரிங்களா, ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.